ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தலைவன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறப்பு வாக்காளர் ஓட்டர் லிஸ்ட்டு எடுத்தாங்க இல்லைங்களா, அது இப்போ இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று தான் வெளியீடு பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போடுறேன். வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓட்டர்ஸ் அப்படின்ற சர்வீஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கனாவே அதிலே கூகுள்லேயே வந்துடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் வந்துடும். பாருங்கள், அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்துடுச்சு. இதில் நமக்கு இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து நமக்கு ஃபார்மெல்லாம் கொடுத்து அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதில் நிறைய பேரெல்லாம் விட்டு போச்சு. அது மறுபடியும் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எழுதி கொடுத்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி எல்லாருடைய ஓட்டர் லிஸ்ட்டும் இப்போ இறுதியாக ஃபைனல் பண்ணி இப்போ ஓட்டர் லிஸ்ட் வந்திருக்குது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் யார் யார் பேர் இருக்குதோ அவங்க தான் ஓட்டு போட முடியும். அதனால் உங்களுக்கு நான் உங்களுடைய பேர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதை எப்படி செக் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு 3 மெத்தடில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, இந்த ரைட் சைடில் பாருங்கள், டவுன்லோட் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதில் பாருங்கள் ஸ்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் ஸ்டேட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு அப்படின்றத அந்த ஏரோ மார்க்கெட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் வரும். அதில் நம்ம தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் 2026ன்னு இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வருவாங்க 2026 ஃபைனல் எஸ்ஐஆர்னு சொல்லி வரும். எஸ்ஐஆர் ஃபைனல்னு சொல்லிட்டு வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துடுச்சு. இதில் பாருங்கள், அந்த 2026 வந்துச்சு. இதில் எஸ்ஐஆர் ஃபைனல் 2026ன்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்கு எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் செங்கல்பட்டு. அதே மாதிரி அசம்பிளிங்களுடைய சட்டசபை தொகுதி பேர் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நான் பல்லாவரம் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் லாங்குவேஜ் தமிழில் போட்டுக்குங்க. அந்த தொகுதியோடைய லிஸ்ட்டில் வந்துச்சு. அந்த சர்ச்சில் இருக்க பிறகு அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பார்ட் நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்ட் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய பூத்தோடைய இது மட்டும் வந்துடும். எனக்கு பார்ட் நம்பர் தெரியும், நான் போட்டேன். பார்ட் நம்பர் தெரியாதவங்க நீங்கள் ஓட்டு போட்ட பூத்து எந்த ஏரியாவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேமில் நான் எந்த பூத்தில் ஓட்டு போடணும் அந்த லிஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள். அந்த கட்டம் இருக்குது பாருங்கள். அந்த கட்டத்தை டிக் பண்ணிட்டு மேலே அந்த கேப்பாசிட்டர் கொடுத்துட்டு டவுன்லோட் பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பூத்தில் இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் லிஸ்ட்டு வந்துடுச்சு. நம்மளுடைய பூத்தில் எவ்வளோ பேர் ஆண் பெண் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது இதில் தேடி பார்த்து நம்முடைய பேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது கூட உங்களுக்கு சீரியல் நம்பர் தெரிஞ்சுனாக்கா இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா ஒவ்வொரு பேரை செக் பண்ணணும். பார்த்து பாருங்கள், என்னுடைய நேமை நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். என்னுடைய பேர் பாருங்கள், காஞ்சித்தலைவன் இருக்குது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்கு போகலாம். கூகுளில் போய்ட்டு எலெக்ஷன் டிஎன் கவ்.in சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். வந்துடும் அந்த ஆப்ஷனை. அதில் ஃபஸ்ட்டு வரதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபைனல் பப்ளிக் எலக்ட்ரல் ரோல் இன் எஸ்ஐஆர் 2026ன்னு சொல்லியிருக்கீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதில் ஸ்டேட் கொடுத்துருங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய அசம்பிள் தொகுதி அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பார்ட் நம்பர் எதாவது தெரிஞ்சால் கொடுங்க. இல்லைனா அந்த தொகுதி போட்டுட்டு உங்களுடைய ஏரியா எந்த ஏரியாவோ அந்த ஏரியா பேரை வச்சு கண்டுபிடிச்சி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை அதில் நேம் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் 2வது மெத்தடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பண்ணிட்டு அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோடு வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி இதில் உங்கள் லிஸ்ட்டு என்னவோ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் அடுத்த முறை செக் பண்ணிக்கணும். இதே போல் ஒவ்வொருத்தருடைய ஓட்டர் லிஸ்ட்லேயும் உங்களுடைய பேர்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு இல்லைங்களா, இல்லாட்டி உங்கள் நேமு கீழே வாங்க பாருங்கள், சர்ச்சு ரைட்டில் இருக்குது பாருங்கள், சர்ச் அண்ட் நேம் அண்ட் ஓட்டர் லிஸ்ட்டு 3 இது வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். அந்த இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. சர்ச் யுவர் நேம் அண்டு
ஓட்டர் லிஸ்ட்னு இருக்குங்களா, இன் ஓட்டர் லிஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வந்துடுச்சு. இதில் பாருங்கள் எபிக் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் யுவர் எபிக் நம்பர் அந்த சர்ச் யுவர் டீட்டெயில் அண்ட் யுவர் மொபைல் நம்பர், இது 3 மெத்தட் இருக்குது. உங்களுடைய எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டை கொடுத்து கேப்பசிட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுடைய நேம் கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதுவும் இந்த மாதிரி செக் பண்ணி லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்தது மொபைல் நம்பரு, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியும் நம்ம பேர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் யார் யார் பேர் இருக்குதோ பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் வீடியோ ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.